திராவிடருங்கன்னு இந்தியாவில் ஒரு இடத்துல நிலப்பிரதேசத்தில் உண்மையாலுமே அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் ரியல் திராவிடியன்ஸ், உண்மையான திராவிடருங்க. இப்போ நிறைய பேருங்களை திராவிடர்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேசுகிறது. ஆனால் வரலாறுக்கு முன்னாடி வரலாறில் உண்மையாலுமே திராவிடருங்கன்னு இந்தியாவில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க யாருன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், I am Badri. I am here to say something. இந்தியாவில் திராவிடருங்கன்னு ஒரு நிலப்பிரதேசத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க யாருன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறவங்க நிறைய பேரை திராவிடர்னு சொல்கிறாங்க. அதாவது பல மொழிகளை சேர்ந்த ஒரு மொழி குடும்பத்தை சம்மந்தப்பட்ட எல்லாருமே திராவிடர்னு சொல்லப்படுது. அதை வச்சுட்டு திராவிடர் இவங்க தான் குறிப்பிட்டப்பட்டு பல விஷயங்கள் பேசப்படுது. அது மட்டும் இல்லை, இப்போது ஹிந்து மதத்துக்கு திராவிடருங்க எதிரானவங்க மாதிரின்னு ஒன்று பேசப்படுது. இன்னொன்று, ஹிந்து மதத்தில் தீவிரமாக இருக்கிறவங்க திராவிடம் சம்மந்தப்பட்டவங்கள பேசுகிற மாதிரியும், திராவிடருங்க சம்மந்தப்பட்டவங்களாக தன்னை சொல்லிக்கிட்டு ஹிந்து மதத்தில் இருக்கிறவங்கள பேசுகிற மாதிரியும் இப்போல்லாம் காலகட்டத்தில் நிறைய நடந்துன்னு வருது. இதில் முதல் விஷயம், முதல்ல ஆரம்ப கட்ட வரலாறில் இருந்து திராவிடர்னு இவங்க மொத்த இனமும் நிறைய பேருங்களை சொல்லப்படுதா? இந்த மொழி பேசுகிறவங்க எல்லாரையும் சொல்லப்படுதா? அப்படி கிடையாது. குறிப்பிட்ட இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இப்போது பல மொழிகளை பேசுகிற ஒரு குழு மொழிகளை பேசுகிறவங்க எல்லாமே திராவிடருங்க அப்படின்னு பேசப்படுது. இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆர் கார்ட்வெல் அவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அதாவது ஏ கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி லாங்குவேஜஸ் அப்படின்ற புத்தகத்தை 1856 எழுதி வெளியிடுறாரு. அதுலேருந்து தான் அந்த திராவிடர் அப்படின்ற மொழி அந்த பெயரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். அதாவது இவர் திராவிட மொழி குடும்பம்னு சொல்கிறது எதை சொல்கிறாருன்னா, இங்கே சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் அதுதான் அவர் பின்னாடி சொல்கிறார். அதாவது சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறார். அதில் முக்கிய லாங்குவேஜுங்கெலாம் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம். இதை பற்றி அவர் திராவிடியன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அதாவது தமிழ் மொழி ஒரு மூலமொழி, அந்த மொழி தான் மிச்ச மொழிங்க வந்திருக்கணுன்றதை பேசுகிறாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது தமிழ் மொழி குடும்பம் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் ஏன் இது மாதிரி திராவிடியன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கோ, இல்லை அவரே அதுக்கு விளக்கம் சொன்னதோ, அவர் சொன்ன விளக்கம் என்னென்னா, தமிழ் மொழின்னு தனிப்பட்ட மொழியை குறிப்பிடுற மொழியாக இருக்குது. இதில் நான் சவுத் இண்டியன் லாங்குவேஜ் எல்லாத்த பற்றி ஏதுனால தமிழ் மொழி குடும்பம்னு சொன்னால் அது தமிழ் மொழியில் மட்டும் வரதா ஆகிடும். அதனால தான் நான் திராவிடியன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன்னு சொல்கிறாரு. இந்த திராவிடியன்றது, அதாவது திராவிடருங்கன்றது ஒரு இனக்குழுவா, இல்லை இப்போது அந்த மொழி பேசுகிறவங்களை எல்லாரும் திராவிடன்னு சொல்கிறாங்க இல்லையா, திராவிடருங்கள்ன்ட்டு. அப்போ இவங்க எல்லாமே முன்னாடி ஒரே ஒரு இனத்திலிருந்து வந்தவங்களா, இல்லை அந்த திராவிடருங்கன்ற பெயரில் தான் இந்த மொத்த பேரோட முன்னோர்கள் அழைக்கப்பட்டார்களா அப்படின்னா அது கிடையாது. ரெண்டாவது விஷயம் பாருங்கள், இதில் இந்த பக்கம் இந்தியாவில் நார்த் சைட்லேருந்து வராங்க இல்லைங்களா வெள்ளையருங்கோ, பிரிட்டிஷ் பீப்புள்ஸார் நார்த் சைடுன்னு வராங்க பாருங்கள். அவங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்க அந்த லாங்குவேஜ் பிரிவினைங்களை பார்த்திங்கன்னா அவங்க ஆந்திராவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க எழுதுகிற புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெலுங்கு கிராமர் அந்த பற்றின புத்தகங்களும் ஆந்திரா வார்த்தைகளும் அவங்க பயன்படுத்தி எழுதுகிறாங்க. ரெண்டாவது, இவங்க பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கப்பல் வழியாக வரவங்க எந்த வழியாக வராங்கன்னா கேரளா வழியாக வராங்க. அவங்க மொழி ஆராய்ச்சியை பற்றி எழுதும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மலபார் மொழிகள் அப்படின்ட்டு இந்த தெற்கு பக்கம் சவுத் இந்தியா பக்கம் இருக்கிற மொழிகளை குறிப்பிட்டு அவங்க எழுதுகிறாங்க. ஏன்னா அவங்க எந்த பக்கம் நுழையிறாங்களோ அந்த ஆரம்ப கட்ட இடத்தோட இதுலேருந்து வச்சு கண்டினியூஸாக தான் அந்த மொழி குடும்பத்தை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்றது இதிலேருந்து புரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது விஷயம், இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது இங்கே திராவிடருங்க இந்து மதத்தில் தீவிரமாக இருக்கிறவங்கள எதிரியாகவும் எதிர்ப்பாகவும் இருக்கிறவங்க மாதிரியும், அதே மாதிரி ஹிந்து மதத்தில் தீவிரமாக இருக்கிறவங்க திராவிடருங்களை எதிர்ப்பாகவும் பேசின்னு வர்றதும் ஏட்டிக்கு போட்டியாக நடக்கிறதும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சமுதாயத்தில் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி, அதாவது கார்ட்வெல் அவருக்கு எழுதுறதுக்கு முன்னாடி இருந்த திராவிடியன்ஸில் பிராமின்ஸ்லாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ இருக்கிற திராவிடருங்க இவங்க பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா,
இவர் காட்வெல் எழுதுலேருந்து தான் இந்த மொழி குடும்பங்கள் எல்லாருமே திராவிட இனத்தை சேர்ந்தவங்கன்ற மாதிரி ஒரு இனமாகவே இப்போ உருவாக்கிட்டாங்க. இப்போது இவங்க 2 பேரும், அதாவது ஹிந்து மதத்தில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறவங்களும், இந்த திராவிடியன்ஸுன்ட்டு ஹிந்து மதத்தை எதிர்ப்பாக இருக்கிறவங்களும், இந்த திராவிடியன்ஸுக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஹிந்து மதத்தாலும் இங்கே ஏட்டிக்கு போட்டியாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கட்சியை வந்து பெரியாரும் அண்ணாதுரை அவங்களும் பேர் மாற்றம் கொண்டு வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க, திராவிட கழகம்னு பேர் மாற்றம் கொண்டு வந்தாங்க. அந்த திராவிட கழகம் வந்து இந்து மதத்தை எதிர்க்கிறதாகவும் அதில் இருக்கிற சீர்திருத்தம் பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு, ஜாதி பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவங்க எதிர்க்கிறதாகவும் இருந்தாங்க. அதனால் அவங்க கட்சி பேர் திராவிட கழகம். அவங்க எதிர்ப்பாக பண்ணியிருந்தனால அவங்க திராவிடன்ற வார்த்தையை கெட்டியாக பிடிச்சிட்டு ஆரியர்கள் திராவிடர்கள்ன்றத அந்த நேரத்தில் உருவாச்சு. இப்போது அவர் காட்வெல் சொன்ன மொழி குடும்பத்தை வச்சு இவங்க எல்லாருமே திராவிடர்னு குறிப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போது பெரியார் அவர் நிறைய பட்சவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே திராவிடருங்கன்னு அவர் சொல்ல. ஏன் காரணம் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் சவுத் இந்தியாவில் வந்து ஒரே ஸ்டேட்டாக இருந்துச்சு. அதாவது மெட்ராஸ் ஸ்டேட்டுன்ட்டு, மதராசப்பட்டினம், மதராஸு அப்படின்னு இருந்துச்சு. அந்த பீரியடில் வந்து என்ன பண்ணாங்க, சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஆந்திராவை தெலுங்கு பேசுகிறவங்கள தனியாக பிரித்து தனி ஸ்டேட்டாக கொடுங்கன்ட்டு போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் இருந்து தனி ஸ்டேட்டாக ஆந்திராவை பிரித்தாங்க. அப்படி பிரிக்கும் போது வந்து அண்ணாதுரை அவருங்க வந்து தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது திராவிட நாடு அப்படின்னு பேர் வைக்கலான்னு அவங்க ஆலோசனை பண்ணி ஒரு சில முடிவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பெரியார், தந்தை பெரியார் அவங்க வந்து அதை தீவிரமாக எதிர்த்தார். அதாவது ஒன்றா இருக்கும்போது அதை திராவிட கழகம் திராவிடர்னு நம்ம பேசினது வேறு. ஆனால் இங்கே நீங்கள் திராவிட நாடுன்னு வச்சிங்கன்னா தமிழருங்க வந்து அவங்க வரலாறும் தமிழர்களும் அமுக்கப்படுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் திராவிட நாடுன்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் தீவிரமாக எதிர்த்தார். அதாவது திராவிடருங்கன்ட்டு மிச்ச பேருங்க வந்து இந்த ஸ்டேட்டு மேலே ஆதிக்கம் செலுத்துவாங்க, இந்த இடத்துல ஆள்றதை பார்ப்பாங்க, அவங்களோட விஷயத்தை இங்கே திணிப்பாங்க. இங்கே இருக்கிற தமிழருங்க வளர மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற தமிழர்கள் வரலாறு வந்து அழிஞ்சு போயிடும், தமிழருங்க வந்து அமுக்கப்படுவாங்க. அதனால் நீங்கள் திராவிட நாடுன்னு பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு தீவிரமாக எதிர்த்தவர் பெரியார். அப்போ வந்து அவர் கிளியராக இருக்கிறார். அதாவது தமிழருங்க வந்து திராவிடருங்க கிடையாது. இது ஒட்டு மொத்தமாக சவுத் இந்தியான்னு வரும்போது அவர் படித்ததில் அது தெரிஞ்சிருக்குது. அதனால் வந்து அவர் தமிழர்களை வந்து திராவிடங்களோட சேர்க்கலை. அதனால தான் பின்னாடி வந்து திராவிட நாடுன்னு பேர் வைக்கிறதுலேருந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க. இப்போது யார் தான் திராவிடருங்க இந்தியாவில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசுகிறவங்க அவங்க வந்து இந்தியாவில் ஒரு பாதி லெவலில் இருந்து ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்து தான் இவங்க சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தெலுங்கு பேசுகிற இடத்துல பல பிரிவுங்க பல நாடுங்க இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா வரலாறில் தமிழ்நாட்டில் வந்து சேர, சோழ, பாண்டியன், பல்லவர் அப்படின்ட்டு நிறைய அரசர்கள் ஆண்டிருக்கிறாங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் அதில் வெவ்வேறு நாடாக பிரிஞ்சு போய் பல அரசர்கள் ஆண்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி தமிழ்நாட்டிலே ஒரு தமிழருங்கன்னும் போது கூட அங்கே பல அரசர்கள் ஆண்ட நாடுங்க தனித்தனி நாடுங்களாக இருக்குது. இதே மாதிரி தான் தெலுங்கு தேசத்தில், தெலுங்கு தேசம் சொல்கிறேன்னா அதாவது தெலுங்கு பேசுகிறவங்க அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நாடு, அந்த நாட்டில் வாழ்ந்திருந்த சத்திரியர்கள், அதாவது சத்திரியனுக்கும் சத்திரிய ஸ்திரீக்கும் பிறந்த பரம்பரையில் வரவங்க தான் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மட்டும் திராவிடர்கள், திராவிடியன்ஸ், திராவிடர் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக குறிப்பு இருக்குது. அதாவது அந்த நாட்டில் போர் புரியுறவங்க, அரசாள்றவங்க அவங்கள வந்து அந்த காலத்தில் சத்திரியர்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்கள மட்டும்தான் திராவிடியன்ஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிச்சம் அந்த நாட்டில் இருக்கிற மிச்ச பேர் கிடையாது. அதாவது திராவிடர்கள், திராவிடியன்ஸ் அப்படின்றது வந்து இனப்பெயர் அல்ல, ஒரு குழுவை குறிக்கின்ற பெயர் அல்ல, அது வந்து தொழில் பெயர். அதாவது சத்திரிய தொழிலை செய்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கிறவங்கள திராவிடியன்ஸ்னு குறிப்பிடப்படுறாங்க அப்படின்னு குறிப்பு இருக்குது.
இப்போது அந்த நாட்டில் இருக்கிற மிச்ச பேர் யாருமே அந்த திராவிடியன்ஸ் பட்டத்தை அந்த நாட்டில் இருக்கிறவங்களே போட்டுக்க முடியாது. ஆனால் மிச்ச பேர் இருக்கிறவங்க எப்படி திராவிடியன்ஸ்னு போட முடியும்? இல்லை, மிச்ச பேரத்தில் அரசாளுறவங்களுக்கெல்லாம் வெவ்வேறு பேருங்க இருந்திருக்குது. மல்ல அது மாதிரிலாம் வெவ்வேறு பேருங்க இருந்திருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தெலுங்கு பேசுகிற இடத்துல வந்து நாகார்ஜுனா அப்படின்னு ஒருத்தர் வந்து புத்த மதத்தை தழுவினார். அந்த நாகார்ஜுனான்றவர் வந்து பிறந்த இடம்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஆந்திர பிரதேசில் நாகார்ஜுனகுண்டா அப்படின்ற ஒரு இடம் ஊர் பேர் இருக்குது. அந்த சுற்று வட்டாரத்தில் தான் அவர் பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அதனால தான் அவர் பேரை அங்கே வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நாகார்ஜுனா அவரை வந்து திராவிடர் அப்படின்னு குறிக்கப்படுது. அதே மாதிரி அது நாகார்ஜுனா அவர் வந்து பிராமணன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து புத்த மதத்தை தழுவினார். அவர் ஹிந்து மதத்தை இது பண்ணி அவர் பிராமணனாக இருந்த ஒரு ஹிந்து மதத்தில் புத்த மதத்தை தழுவினார். அப்போது அவரை திராவிடன்னு சொல்லும்பொழுது அவரை சார்ந்தவங்க நிறைய பேர் பிராமணர்களும் திராவிடர்களாக இருந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் இவர் வந்து புத்த மதத்தை தழுவியிருக்கிறார். அப்போது இவங்க வந்து ஒரு வேளை சத்திரிய வம்சத்தில் வந்து இவர் பிராமணனாக மாறிடலாம். இப்போ வந்து மகாபாரதத்தில் கூட இவங்கெல்லாம் சத்திரியெலாம் இருந்திருப்பாங்க. பஞ்ச பாண்டவருங்க கஷ்ட காலத்தில் அந்த நேரம் பிராமண வேஷம் போட்டுன்னு வாழ்வாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கால ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சட்டத்தில் மாறியும் ஒரு சிலது இருந்திருக்குது. அது வந்து குரு வழிமுறையாக வர்றதா சொல்லப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா காட்வெல் அவர் எழுதுந்தும் பெரியார் அவருங்க அந்த ஹிந்து மதத்தில் ஒரு சில சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததில் இருந்தும் இவங்க இந்த திராவிட மொழியை பேசுகிறவங்க எல்லாமே திராவிடருங்க. அதே மாதிரி இவங்க அதை டெவலப் பண்ணி இவங்க எல்லாம் கருப்பினத்தை சேர்ந்தவங்கன்றாங்க. ஆனால் ஆதியில் நான் சொல்கிற அந்த திராவிடியன்ஸ் வந்து அவங்க வெள்ளையாக கருப்பான்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து ஹிந்து மதத்தில் இருந்துருக்கிறாங்க. அதே மாதிரி ஹிந்து மதத்தில் இருக்கிற அந்த பிராமணர் சத்திரியர் அந்த பெயரை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஹிந்து மதத்தில் இருந்தவங்கன்றது அது தெளிவாக தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா திராவிடருங்கன்ட்டு இவங்க சொல்லிக்கின்னு ஹிந்து மதத்தாளுங்களே எதிர்த்துன்னு இருக்கிறாங்க. இன்னொன்று ஹிந்து மதத்தால் தீவிரமாக இருக்கிறவங்க வந்து திராவிடருங்கன்ற இதுவை ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இவங்க வந்து இது மாதிரி பேசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ இருந்த ஒரிஜினல் திராவிடருங்கன்றவங்களே வேறு. அவங்க ஒரே இடத்துல குறிப்பிட்ட இடத்துல இருந்த ஒரு குழுவில் இருந்த போர் புரியறவங்க ஒரு குறிப்பிட்ட தொழிலும் செய்கிறவங்க மட்டும்தான் திராவிடருங்க. இது இப்படி தான் இப்போது எல்லாருக்குமே திராவிடர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே அதை வச்சுட்டு இவங்க சம்மந்தப்பட்டதெல்லாம் வெவ்வேறு மாதிரி திணிச்சு வெவ்வேறு மாதிரி போயின்னு இருக்குது. ஓகே வியூவர்ஸ், bye. See you again. Thank you for your support.